இவரை பாருங்க, இவர் வந்து ஊனம் பெற்றவர்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும், ஊனம் பெற்றவராக இருந்தாலும் கூட, அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுறாரு. அவரோட மனசு வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. அவர்கிட்ட முயற்சியும் கரெக்டாக இருக்குது. அவரால் என்ன வேலை பண்ண முடியுமோ அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணுறாரு. புத்தியை யூஸ் பண்ணி பண்ணுறாரு. ஏன்னா காய்கறி கொண்டு போகிறது, சோறு சமைக்கிறது, அப்புறம் குழம்பு வைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அவரை பொறுத்தவரைக்கும் மற்ற நபர்களுக்கும் கஷ்டம். ஏன்னா இப்போ உள்ள கை கால் வந்து நல்லா இருக்கவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையை வந்து ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். ஏன்னா அவங்களே வந்து இந்த மாதிரி சமைச்சு வேலை பார்க்கணும் அப்படின்னா மலைப்பாங்க, யோசிச்சு அதுக்கப்புறமா தான் பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து பாருங்கள், முயற்சியை கைவிடாமல் அவரால் என்ன முடியுமோ சமைக்கிறதுலேருந்து காய்கறி வெட்டுறது, அரிசி கழுவுறது, சோறு வடிக்கிறது, அதுக்கப்புறம் வீடு பெருக்கிறது, அந்த ஒரு வண்டி வச்சுக்கிட்டு அவரால் சில நம்ம குழம்பு வைக்கும் போதோ இல்லை சமைக்கும் போதோ அவரால் வந்து பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு குழம்பு வைக்கும் போதே அவரால் வந்து பார்க்க முடியல. கண்ணாடியை யூஸ் பண்ணி அவர் வந்து எப்படி கரெக்டாக வந்து அதை வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவரோட மூளை வந்து புத்தி வந்து அந்த அளவுக்கு அவருக்கு வந்து கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு. அவரோட முயற்சியும் அதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும். நன்றி, வணக்கம்.